அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி ராஜ்குமார். வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் நந்து. இன்றைக்கி விலாக் நான் மார்னிங்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ காலையில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பறித்து அதை நல்லா அலசி வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை சூப் பண்ண போகிறேன் காலையில். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை இடித்து வச்சுருக்கேன். தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அப்புறம் சூப்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ 6 பேருக்கு ஒரு கிளாஸ் வர மாதிரி வச்சுருக்கேன். இது கூட உங்களுக்கு பூண்டு வேணும்னா பூண்டை இடித்து சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். குக்கரை பார்த்திங்கன்னா அடுப்பில் ஏற்றிட்டா 4 விசில் வந்தோன்னே இறக்கிட்டோம்னா நம்மளோட முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிரும். மார்னிங் டீயை நிப்பாட்டிட்டு நான் இனிமேல் சூப் எடுக்கலான் இருக்கேன். அதுக்காக இப்போ காலைல ஃபஸ்ட்டு இந்த சூப் வச்சிட்ருக்கேன். இது நமக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதில் நிறைய பார்த்திங்கன்னா நமக்கு இரும்பு சத்து நிறைய கிடைக்கும் முருங்கைக்கீரையிலேருந்து. காலையிலே காக்கா என்னை கூப்பிட்டுருக்கு. எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி காக்காய்க்கு நான் ஏதாவது காலையில் வச்சிருவேன். சூப் ரெடி ஆயிடுச்சு. நாலு விசில் விட்டுருந்தேன், நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை மட்டும் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு இப்போ இந்த சூப்பை குடிக்க வேண்டியதான். இன்னும் வீட்டில் பசங்கள்லாம் எந்திரிக்கலை, அதனால எந்திரிச்சோன்னு தான் அவங்களுக்கு இதை கொடுக்கணும். சூப் நல்லா இருக்கு, பயங்கரமாக இருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, எனக்கு கொஞ்சம் கோல்டாகவும் இருக்குது. நான் பெப்பர் போட்டு குடிக்கிறேன், கோல்டு கொஞ்சம் சரியாயிடும். அதுலேயே முருங்கைக்கீரை சூப் குடிச்ச உடனே பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால பூரி செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுட்டேன். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். எங்கள் நாத்தனாரோட வீட்டுக்கார் பார்சல் கொடுத்து விட்ருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா புதுசாக சாம்சங் மொபைல் கொடுத்து விட்ருக்காங்க. இது எங்கள் நாத்தனாருக்காக கொடுத்து விட்ருக்காங்க. நியூ ஃபோன். அப்புறம் பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம் ஹஸ்பண்ட்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் தான் வந்துச்சு. இந்த மாதிரி க்ரீன் கலர் பாட்டிலில் கொடுத்துருக்காங்க. ப்ரூட் ஃபார் மென்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃப்யூம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு சாக்லேட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க, 2 பேக்கெட் சாக்லேட்ஸும். அப்புறம் இங்கே இது ஊருக்கு போக வேண்டிய பார்சல். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பேரிச்சம்பளமும் சாக்லேட்டும் இருக்குது. அப்புறம் இந்த மொபைலும் ஊருக்கு போக வேண்டியிருக்கு. இந்த பார்சலெல்லாம் பார்த்திங்கன்னா சவுதியிலேருந்து அண்ணா கொடுத்து விட்ருக்காங்க. ஆர்டர் பண்ணியிருந்தேன் பையனுக்கு. அந்த ட்ரெஸ் வந்துருச்சு. இப்போது வேஷ்டி சட்டை, இந்த மாதிரி பிங்க் கலரில் ஒரு சட்டை, அதுக்கு வெல்க்ரோ வச்ச மாதிரி வேஷ்டி, அப்புறம் ஒரு துண்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸோடு என்ன வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரேஸ்லெட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு கண்ணாடி கொடுத்துருந்தாங்க. இந்த புலி பல் வச்ச மாதிரி ஒரு செயின் கொடுத்துருக்காங்க. இது 3 இதோட ஃப்ரீயாக வந்தது. செட்டு வந்துச்சு. இது மீஷோவில் போட்டிருந்த இமேஜ். இதை பார்த்துட்டு தான் வாங்கியிருந்தோம். இது எங்கள் பாப்பாவுக்கு வாங்கியிருந்த ட்ரெஸ்ஸு வேறு லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதாவது பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு, அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பர்பிள் கலரில் ஜமிக்கி ஒர்க் வச்சுருக்காங்க. பார்க்க ஷைனிங்காக அப்படியே கிளிட்டரிங்காக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நைட் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போனோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இந்த ட்ரெஸ் கூடயே பார்த்திங்கன்னா ஒரு மணி பர்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. சைடில் ஸ்லிங் மாதிரி போட்டுக்கலாம். அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக அதுலேயும் அந்த மாதிரி ஜமிக்கி ஒர்க்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சதை விட பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த பர்ஸ் கொடுத்துருக்காங்களே கூட, அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த ட்ரெஸ்ஸு பார்க்கறதுக்கு கொஞ்சம் குட்டியாக தெரியுது. பாப்பாவுக்கு போட்டு பார்த்தா தான் தெரியும் சைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளெயினாக பிளாக்காக இருக்குது. மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் ஆகுற மாதிரி இருக்குது. பின்னாடி நெக்கு பார்த்திங்கன்னா வி நெக் கொடுத்துருக்காங்க.
முன்னாடி மட்டும்தான் இந்த மாதிரி ஒர்க் இருக்குது, பின்னாடி வந்து பிளைனாக தான் இருக்குது. அதே மாதிரி முன்னாடி நெக்கு பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு வி ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, ஸ்லீவ்லெஸ் தான். அதுக்கப்புறம் நெக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு வெல்க்ரோ வச்சு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பாப்பாவோட கழுத்தில் மாட்டிக்கலாம். இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ வெளியே ஜமுக்கி இருக்குது, ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா அது எதுவுமே குழந்தைக்கு டிஸ்டர்ப் ஆகாது. உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. எங்கேயுமே அந்த ஜமுக்கி ஒர்க் வந்து அவளுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இதுலேயே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, க்ரீனு, ரெட்டு, அப்புறம் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. நான் வந்து இந்த பர்பிள் கலர் நல்லாயிருக்கும்னு சொல்லி இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரெஸ்ஸை வந்து இப்போ பாப்பாவுக்கு போட்டு விட்டுருக்கேன். சூப்பராக இருக்குது அவளுக்கு. அவளுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸு அந்த பர்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு, பயங்கர குஷி ஆகிட்டா. எனக்கான ட்ரெஸ் வந்தப்போ ஒரு டவுட்டாக இருந்துச்சு, அவளுக்கு சைஸ் சரியாக இருக்குமா என்னான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கழுத்தில் அந்த இதுவும் போட்டிருக்கேன் பாருங்கள். அவளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு, ஓடுறதுக்கு நடக்கிறதுக்கெல்லாம். அதுதான் முக்கியம். அதுதான் இப்போ கண்டிப்பாக பார்த்து வாங்கணும் இந்த ட்ரெஸ் வாங்கும்போது. மாடியில் என் தங்கச்சி இருக்கா, அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லி போய் கதவை தட்டிட்டு நின்றுட்டுருக்கா. தங்கச்சி தூங்கிட்டு இருந்தா போல இருக்கு. இந்த ட்ரெஸ் வந்து என்னோட நாத்தனார் பொண்ணுக்காக வாங்கியிருக்கோம், சுடிதார் மெட்டீரியல். இது வந்து நல்ல ஒரு இங்கு ப்ளூ கலரில் இருந்துச்சு. உள்ளே வந்துட்டு அதுக்கு வந்து கோல்டு கலரில் வந்து ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஷாலும் பேண்ட்டும் வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த ட்ரெஸ் வந்து நான் வந்து கிளாத் எப்படி இருக்குமோன்னு எதிர்பார்த்துட்டே தான் போட்டிருந்தேன். ஆனால் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த பிளெயின் பிங்க் கலரில் இருக்கிறது வந்து பேண்ட்டுக்கான மெட்டீரியல். இது வந்து ஷால் வந்து நல்ல கிராண்டாக இருந்துச்சு. ஒன் சைட் ஷால் போட்டோம்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டுட்டு போகலாம், சூப்பராக இருக்கும். ஷால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்தது சுடிதார் மெட்டீரியல் வந்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கலர், உள்ளே வந்து ஒரு மாதிரி கோல்டு கலரில் இருந்தது. உள்ளே இந்த மாதிரி உள்ள கோல்டு கலரில் இருக்குது. வெளியே பார்த்தீங்கன்னா இங்கு ப்ளூ கலரில் இருக்குது. இந்த கலர் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து அவள் ஸ்டிச் பண்ணி போட்டதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வேணால் அவங்களுக்கு ஃப்யூச்சர் விளாக்ஸில் வேணால் அட்டாச் பண்ணுறேன். இந்த ரெடிமேட் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எனக்காக வாங்கியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் வந்து நல்ல பிங்க் கலரில் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து மீஷோவிலேருந்து ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்குகிறேன். ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த நாட் போடுற இடம் வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. அதில் நாட் போட்டு எப்படின்னு தெரியல. இதை டெய்லர்கிட்ட கொடுத்து ஆல்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது. நம்ம வேணும்னா இன்னொரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம், அப்புறம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இது சைஸ் வந்து ஆல்ட்ரபிள் தான். சைடில் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கிறதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக மெஷின்ஸ்லேயே வந்து எம்ப்ராய்ட்ரிங் மாதிரி அந்த கோல்டு த்ரெட் வச்சு போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஏதோ ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் மாதிரி இருக்குது. கிளாத் வந்து சாயம் போகுமா இல்லைனா வாஷிங்க்கு அப்புறம் சுருங்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் டிசைன்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சாரீ வந்து என்னோடய ஃபஸ்ட்டு மாமா பையனோட கல்யாணத்துக்கு வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஆனால் வந்து இதில் வந்து நான் ப்ளவுஸ் தைக்கல, இன்னும் கட்டவே இல்லை. 2 வருஷம் கிட்ட ஆகுது. இந்த சாரீ புதுசாகவே இருந்தது, பட்டு சாரீ. அதனால் சரி இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த சாரியை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கியிருக்கேன். ஆனால் வந்து கரெக்டான மேட்சிங்காக இருக்குமான்னு தெரியல. நான் வேறு ஒரு சாரீக்காக தான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் மீஷோவில் இந்த ப்ளவுஸோட இமேஜ் போட்டிருந்தாங்களே, அதை வந்து உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வர வேண்டியிருக்கு. நான் வந்து உங்களுக்கு அதை ஃப்யூச்சர் விளாக்ஸில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த சேனலில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.